வி ஆர் அன் ஏர். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டேல தான் நம்ம எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து வீக்கெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பைசைக்கிள் டே. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேர்ல்டு பைசைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பைசைக்கிள். ஸோ பைசைக்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். பைசைக்கிள் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளோட மைண்டில் வந்து அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம வந்து பைசைக்கிள் யூஸ் பண்ணோம்னாலே ஒரு குட் எக்ஸசைஸ் தான். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜிம்முக்கு தனியாக ஃபீஸ் கட்டிட்டு அந்த ஜிம்முக்கே வந்து நம்ம வந்து இதில் தான் போவோம், லைக் பைக் கார் அந்த மாதிரி சம்திங். ஸோ நம்மளோட பல பேத்துக்கு வந்து இந்த பைசைக்கிள் அப்படிங்கிறது வந்து எப்படி ஓட்டணுங்கிறதே வந்து நிறைய பேத்துக்கு இப்போலாம் தெரியறதில்ல. இப்போலாம் அதை யாரும் கற்றுக் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த ஒரு டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பைசைக்கிள்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த சைக்கிள் வச்சுக்கிட்டு நிறைய பேர் சாகசம்லாம் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இன்னைக்கு ஜூன் 3 எவ்ரி இயர் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜூன் 3 வந்து இந்த பைசைக்கிள் டே எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதோட ஒரு ப்ரீஃப் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, நிறைய பேத்துக்கு ஓட்ட தெரியாம இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஓட்டணும், எப்படி அதை வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு முதல் படி வந்து இன்னைக்கு இருக்கிறது நல்லது. ஸோ மிதிவண்டியில இருந்து நிறைய பேர் விழுந்திருக்காங்க. விழுந்தாதான் அது வந்து கீழே மேலே விழுந்தாதான் வந்து அதுல இருந்து ஒரு நல்ல இது கிடைக்கும். லைக் எப்படி ஓட்டணும், ஃபர்ஸ்ட் வந்து நல்லா சைக்கிள் ஓட்டினாலே போதும், பைக் வந்து ஈஸியாக ஓட்டிடலாம், ஐ மீன் டூ வீலர் வந்து சீக்கிரம் ஓட்டிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து தசைகள்ல இருந்து நிறைய நம்மளோட கலோரிஸ் எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு குட் எக்ஸசைஸ் வந்து சைக்கிளிங் தான். இது வந்து கார் ஓட்டுவதுக்கும் விட சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ சைக்கிள் ஓட்டுறதை விட ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த டேவை பற்றி தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் சிலை, வி கேர், வி ஷேர் ஏர். So this is the Silai, we care, we share, we are on air. அண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்டு பைசைக்கிள் டே, நம்ம அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றின இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்க போகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, பைசைக்கிள் வந்து ஒரு குட் எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை பற்றின ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பைசைக்கிள் ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. அண்ட் இன்னொன்று சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது நம்மளோட உடல், அட் த சேம் டைம் வந்து நம்ம மனசு, ஸோ ரெண்டுக்குமே வந்து ஃபிசிக்கலி மென்டலி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதான். அண்ட் பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. கண்டிப்பாக அதுக்கு பெட்ரோல் செலவு எதுவுமே தேவையில்லை. உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு சைக்கிளிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம், அப்புறம் கொஞ்சம் தூரம், ஸோ ரெகுலராக பண்ணும்பொழுது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல். அட் த சேம் வந்து நம்மளுக்கு அந்த இதுவும் வந்து இருக்காது, லைக் எந்த ஒரு செலவுமே இருக்காது. ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பல காரணங்களுக்காக உலக சைக்கிள் தினத்தை வந்து நிறுவியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் எதுக்காக நிறுவனாங்க அப்படின்னா, ஏழை மக்கள் கூட வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சைக்கிள் வந்து யூஸ் பண்ண முடியும். அவங்களால கூட இந்த போக்குவரத்து அணுகள் ஒரு வந்து நம்ம அந்த சைக்கிளை வாங்கிட்டோம், நல்லா அழகா அதுக்கு கோகோனட் ஆயில் போட்டு அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல எந்த ஒரு ப்ராப்ளமே வராது இல்லைங்களா. லைக் ப்ராப்ளம் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுல வந்து நம்ம பெட்ரோல் போடுறதோ இல்லை வேற ஏதோ ஒரு ப்ராப்ளமோ அப்படியே அதுக்கு வந்து காத்து இது பண்றதுனாலோ இல்லை பஞ்சர் பேசினாலோ செலவுகள் அப்படிங்கிறது வந்து கம்மி தான். ஸோ இந்த மாதிரி வந்து சைக்கிள்ல வந்து ஏழை மக்கள் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அஃபோர்டபுளான ஒன்று சைக்கிள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேவை வந்து ஐக்கிய நாடுகள் கொடுத்தாங்க. அண்ட் அமெரிக்காவை வந்து தலைமை கொண்ட அந்த பேராசிரியர் லெஸ் லெக் சிபிக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, ஐநா தீர்மானத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, சைக்கிள்ஸை வந்து ஆதரிக்கிறதுக்காகவும் சைக்கிள்ஸ் வந்து கொண்டாடுறவங்களை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 ஸ்பிக்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கல்வி திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அது வந்து எதுக்காக அப்படின்னா சைக்கிள்களுக்கும் அதை பத்தின ஆராய்ச்சியை பண்றதுக்காகவும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைக்கிள் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த சைக்கிள் டேவை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஐநா சபை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சர்வதேச தினமாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதை வந்து ஜூன் 3ஆம் தேதி உலக சைக்கிள் தினமாக வந்து மாற்றிடுறாங்க. ஸோ இதோட பொது சபையில் வந்து 193 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டாலும் அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா துர்மெனிஸ்தான் போன்ற பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஓகே, இது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம், இந்த சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு 56 நாடுகள், ஸோ 56 நாடுகளில் வந்து இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ உலகத்தில் வந்து பல்வேறு சைக்கிள் ஓட்டுறவங்க பேராசிரியர் ஜான் இ ஸ்வான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்கப்பட்ட அனிமேஷன் மூலியமாக நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வந்து இப்போ சைக்கிளிங்க்கு மாறி இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிள்ஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் கொண்டு வருது. லைக் சைக்கிள்ஸே வந்து ரொம்ப ரேட்லாம் கூட இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து இருக்குது. இந்த டேஸை பற்றின இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், இதோட டைம்லைன், இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் DC Live, we care, we share, we are on air. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் DC Live, we care, we share, we are on air. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பைசைக்கிள் டே. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த டேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரியம். அதில் இருக்கிற அந்த பெல்லாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பேஸ்கெட் கூட இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12.4% மட்டும்தான் வழக்கமாக அமெரிக்காவில் வந்து சைக்கிள் ஓட்டுற பர்சன்ஸோடைய சதவீதம். அண்ட் வந்து 35 இது வரைக்குமே இல்லாத நீளமான ஒரு பைசைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்டம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 35 இருக்கைகள் இருக்குமா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கட்டப்பட்ட மிக நீளமான டென்டம் பைக்கிளோட நீளம் வந்து 47 அடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தினசரியும் வந்து எவ்வளோ பைசைக்கிள்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3,64,000 பைசைக்கிள்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களாமா. ஸோ அமெரிக்கா சந்தையில் $6.2 பில்லியன் வந்து சைக்கிள்ஸ்க்காக வந்து சைக்கிள்ஸ் வந்து இது பண்ணுறதுனால, அதாவது சைக்கிள் வாங்குற பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ இது இருக்குது. அண்ட் வந்து தினசரி ஒரு நாளைக்கு வந்து 47,670 சைக்கிள்ஸ் வந்து விற்பனை ஆகுது. ஸோ கார்களை விட மிதிவண்டிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது எவ்வளோனா 2.5 அளவுக்கு வந்து பைசைக்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டென்மார்க்கில் வந்து சைக்கிள் வந்து யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10ல் 9 பேர் வந்து டென்மார்க்கில் சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து இங்கிலாந்தில் இறக்குமதி செய்யப்படுற சைக்கிள்களோட சதவீதம்ங்கிறது 18%. ஒவ்வொரு வருஷமுமே உரிமையாளர்களால் நிராகரிக்கப்படுற மிதிவண்டிகளோட எண்ணிக்கை வந்து 15 மில்லியன் சைக்கிள்ஸ் வந்து நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேவை வந்து நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்களுமே வந்து சைக்கிள்னால எங்கேயாவது போகிறதுக்கு ஒரு பயணத்தை வந்து திட்டமிடுங்க. அண்ட் வந்து உலக அளவில் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து பைசைக்கிள்ஸ் ஒரு இது கூட வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து எவ்வளோ தூரம் சைக்கிள்ஸ் வந்து ஓட்ட முடியுமோ ஓட்டுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்கும். ஸோ இந்த டேவை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ இதை பற்றின 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டன்டி ஹவுஸ் அப்படிங்கிறது மிதிவண்டியில் ஆரம்ப முன்னோடின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது யாருன்னா ஜெர்மல் காரட்ரைஸ் அப்படிங்கிறவரால் தான் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இவர் வந்து பிப்ரவரி 1818 இதுக்கான காப்புரிமை வாங்குறாரு. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வெயிட்டானது, 50 பவுண்ட்ஸ் வந்து இருக்குமா. அண்ட் வந்து சவாரி செய்கிற பொழுது அவங்களோட கால்கள், அதாவது சைக்கிள் ஓட்டும்போது அவங்களோட கால்கள் வந்து தரையில் ஓடுவதன் மூலமாக இயக்கப்படுது. அதாவது சைக்கிள்ஸ் வச்சுக்கணும், அவங்க வந்து நார்மலாக ஓடுறது மாதிரியான ஒரு டெக்னிக் மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அமெரிக்காவில் வந்து இந்த இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1866 ஃபஸ்ட்டு வந்து பெடல் வச்ச சைக்கிள்ஸ்க்கான காப்புரிமை வந்து ஒரு பிரெஞ்சுக்காரர் பேர்
லெமண்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் வந்து வாங்குறாங்க. அண்ட் வந்து பாதுகாப்பு மிதிவண்டின்னு சொல்லிட்டு 1876 காரி ஹசன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொதுவான வகையாக இல்லாமல் அதுக்கு வேற ஒரு மாதிரியான ஒரு டிசைனை கொண்டு வந்து இது ரொம்ப வந்து பாதுகாப்பானது அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு காப்புரிமை வாங்குறாங்க. அண்ட் வந்து டென்டம் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து 35 பேர் வந்து உட்காரத்துக்கு தகுந்த மாதிரி 65 அடிக்கு மேலே நீளமாக இருந்துச்சாமா. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக் பார்ட்ரிக் மேக்மெல்லன் அப்படிங்கிறவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு ஒரு பர்சன். இவர் வந்து 1839 ஃபர்ஸ்ட் வந்து மிதிவண்டியால் இயக்கப்படுற ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பெடலிங் மூலியமாக வந்து பண்ணுறது, லைக் பெடலிங் மூலியமாக நீங்கள் வந்து இந்த தையல் மிஷின் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் பெடலிங் மூலியமாக நடக்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ இதோடைய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களில் இதோடைய டைம்லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிப்ரவரி 2015 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸசைஸுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அது மூலயமா எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் ஆகுது, அதனால என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் சொன்ன பிறகு நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த சைக்கிளிங் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ பிப்ரவரி 2016 பேராசிரியர் சிவிக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வலைப்பதிவு வந்து கொடுக்குறாரு. அதாவது வலைப்பதிவு மீன்ஸ் அந்த ட்விட்டர் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு செய்தி கொடுக்குறாரு. ஸோ ஏன் சைக்கிள்களுக்கு உலக தினம் இல்லை அப்படின்னு. ஸோ அவருடைய வேண்டுதலுக்கு பிறகுதான் வந்து ஜூன் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2019. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3 வந்து உலகப்பூர்வமான சைக்கிள் தினம்ங்கிறது 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ அகைன் இதே மாதிரி ஒரு டேல இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு நம்ம அகைன் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.